நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. இயக்குனர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். புரொடியூசர் திரு தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். புரொடியூசர் திரு லலித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு எழில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொருளாளர் திரு செந்தில்குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். SCC சந்திரசேகர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தின் வசனகர்த்தா திரு லியாகத் அலி கான் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு SAC சார் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் அவர்களை வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் உதயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலை தான் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம், அதே வரவேற்பு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மேடையில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் விஜயகாந்த் சார் மேலே வச்சுருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், சம்மேளனத்தின் நிர்வாகிகள், சம்மேளனத்தின் இணைக்கப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள், அதுபோன்றே நடப்பு தயாரிப்பு சங்கத்தின் நிர்வாகிகள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 30 வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களை அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுபோல் திரையரங்கத்திலேருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம், நீங்கள் வாங்கன்னு ஏறக்குறைய ஒரு 30-40 தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலேயும் இது விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வருகை தந்ததுக்கும் நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா விஜய் பிரபாகரனும் அப்புவும் நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்றைக்கி நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார்.
நாங்கள் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறாரு, செல்வமணி வந்து ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் வந்து தகவல் வருது, அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் வந்து என்ன பண்ணலான்னு. இல்லை அவங்க போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு வந்து 2 மணிக்கு வந்து தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து 5 மணி ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் அவங்க பையனை பார்த்துட்டு, பையன் வந்து நைட்டு தான் பிறந்தாங்க, 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி வந்து அபுவும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். வந்து அவங்க வந்து அப்போவே சொல்லுவார் ராவுத்தர், ரேய் அங்கிள் கூட போட, நீ வந்து அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்ருப்பார். ஆனால் அபு வந்து இன்றைக்கி இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் வந்து அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ அவங்க தையல்காரர் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நினைக்கிறேன். பார்த்திவன் படம் என்ன சார்? பார்த்திவன் படம் தாலாட்டு பாடவா படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எங்கள் கேப்டன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை வந்து சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஏன்னா விழா வந்து கொஞ்சம் இந்த இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக், என்ன டிராஃபிக்னு தெரியல, எல்லாருமே உள்ளே வரதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஆரம்பிக்க லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன். நம்முடைய இந்த படத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா படம் நான் பேச வேண்டியதில்லை, படம் 30 வருஷம் கழிச்சும் பேசியிருக்கு. அந்த படத்தோட இயக்குனருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே வந்து சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக வர இருப்பவர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதன் பிறகு அந்த படத்தை பன்மொழிகளில் இயக்கி வெற்றி படமாக தந்துவிட்டு மீண்டும் தமிழில் திரைப்படத்தை இயக்க அந்த இயக்குனர் வரும்போது வாய்ப்பே சரியாக அமையவில்லை. அதனால் மதுரைக்கே கிளம்பி விடலாம் என்று கேப்டன் அவர்கள் முடிவு செய்த போது மீண்டும் இவர் இயக்கத்தில் சாட்சி என்ற திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கினார். அந்த படம் மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனால் கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நிலைத்து நிற்க அஸ்திவாரமாக அமைந்தது. இந்த இயக்குனரின் இயக்கத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக படங்களில் நடித்தார். சுமார் 18 திரைப்படங்கள். அரசியலில் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களை, அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக மக்களுக்காக போராடும் புரட்சிகரமான கதாநாயகனாக நடித்து பெயரும் புகழும் பெற்றார். பின்னாளில் அரசியலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கு ஆரம்ப காலத்தில் இந்த திரைப்படங்கள் மிகவும் பேசப்பட்டது, உதவிகரமாக அமைந்தது. புரட்சி கலைஞர் என்ற பெயரும் அமைந்தது. அந்த இயக்குனரும் புரட்சி இயக்குனர் என்று அழைக்கப்பட்டார். போற்றுதலுக்குரிய சாதனையாளர், முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு S.A. சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு வரவேற்கிறோம். நடிகர் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்களே, வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேட்குதா? அப்போ இல்லை, குரலே சாயந்தரம் ஆனால் அப்படி தான் ஆகிடும். கேப்டன் பிரபாகரன், அதாவது
விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டாக இருக்கும். இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு போகும், இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும். அப்படி அமைஞ்சது தான். முதல்ல சட்டபுரட்டரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்தில் தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்து மூலமாக தான். ஜென்ரலாக நான் வந்து விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான். ஆனால் இந்த படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதில் வசனங்கள் லியாகத்தலிகான் மேடையில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில். அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும்போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு. டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க, பயங்கரமான சக்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்போது இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம். அந்த காலகட்டத்தில் 2 இயக்குனர்களும் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார் அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு நாளில் இத்தனை நாளில் நான் படம் எடுத்துருவேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் விஜயை பற்றி பேசாமல் போனேன். விஜய்னா
ஆனால் விஜயகாந்தை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேரை சொல்லி கூடுவார், என்ன மட்டும் டைரக்டர் சார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா அதுலேயும் அப்படித்தான் நடந்துக்கிட்டார். இத்தனை வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார், அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்போமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிறல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிவிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் எல்லாத்துட்டையும். பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்காமா அப்படின்னு. ஆமாம் சார், இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்காந்துருக்காரு. என்ன விஜய் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும்
கேட்டார். நான் எப்படி என் விஷயத்தை சொன்னேன். இது தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை நான் எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார்னா, ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் நடித்து எப்போ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்கலை. எப்போ பிளான் பண்ணுறீங்க சார்? அது உங்களை பொறுத்த. உங்களுக்கு நான் என்னைக்காவது வந்து நான் டேட் சொல்லியிருக்கலாம். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணுன்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்போ சார் பண்ண போகிறீங்க, டேட் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்னைக்கும் கேட்டார், நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? இல்லை இப்போ தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டுருக்கேன், இது பண்ணிக்கிட்டுருக்கேன். அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா? அவர் கேள்வி. இல்லை அடுத்த மாதம். எப்போ இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கங்க சார், வச்சுக்கங்க சார். என்ன உங்களுக்கு நீங்கள் ராவுத்தரை கேட்கணும், அது இது இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நுழைஞ்சு, விஜய் என்ன சார் இது? இல்லை ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் போங்க. அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங். அப்போல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் அந்த படத்தில் இன்னொரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும். ரோட்டில் போய் நானே வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வர்றேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடச்சார். அதனால தான் சொன்னாங்களே நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகலை, கால் ஷீட்டே கேட்குறது இல்லை. நான் கதையை ரெடி பண்ணுவேன்,
என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்களில். அப்படி நான் இப்படி அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்போவும் நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் இங்கே வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அப்போல்லாம் விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்க, ஷோபாட்ட என்னுடைய மனைவிட்ட, என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர். சார் நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கலையே, உனக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாண்டின ஒரு உறவு எங்களுக்கு. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார், ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை நான்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம்னா, சொன்னாங்களே யாரோ செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசரும் லாபம். அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும், ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிடுவார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டாக வருவார், அவரே கமாண்ட் பண்ணுவார், அவரே மற்றவங்களை வேலை வாங்குவார். ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு, ஃபைட் சீனில் நான் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, அது நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன் எப்போவுமே. நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்லேயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா, ஃபைட்டுக்கு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவார். நான் ரெண்டு நாள் தான், 2 கால் ஷீட், நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும். 2ஆவது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2ஆவது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். 2ஆவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது, போகிறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு அது ஒழுங்கு, டிசிப்ளின், பக்தி, மரியாதை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். அவன் இருந்தான், யார் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த்
மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போகிறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போகிறேன், நான் மன்னிச்சுக்க. எல்லோரும் மேடையில் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சுக்க. மிக்க நன்றி சார். எஸ்ஐசி சார் அவர்களுக்கு திரு செல்வமணி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். பெப்சி செயலாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பெப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நடிகர் திரு இளவரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நீங்க முன்னாடி போட்டு ஹைட் எடுத்தீங்கன்னா எப்படி வேலை செய்வீங்க? நான் சொல்றேன், என்ன பார்த்து போயிடுங்க. அப்ப முன்னாடி போயிடுங்க, அங்க ஃப்ரண்ட்ல போயிடுங்க, வேலை செய்யணும். காதலாகட்டும் எல்லாவற்றையும் மெல்லிய உணர்வுகளால் மென்மையாக கதைகளை சொன்னவர் இவர். படங்களில் அனைத்து கேரக்டர்களும் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுபவர்கள். அந்த சூழல்தான் படத்தில் வில்லன். தனியாக வில்லன் என்று யாரும் கிடையாது. தனது படங்களில் பாடல்கள், வசனங்கள், காமெடிகளுக்கு தியேட்டர்களில் கைத்தட்டல்கள் பெற்றவர். திரு முரளி அவர்கள், இளைய தளபதி திரு விஜய் அவர்கள், நவரச நாயகன் திரு கார்த்திக் அவர்கள், அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள், திரு சியான் விக்ரம் அவர்கள், சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் அவர்கள், திரு சூர்யா அவர்கள் என பல ஸ்டார்களை வைத்து வெள்ளி விழா படங்களை தந்தவர். இளைய தளபதி திரு விஜய் அவர்களுக்கு முதலில் மிகப்பெரிய வெள்ளி விழா படமான பூவே உனக்கான படத்தை தந்தவர். விஜயகாந்த் அவர்களை வைத்து வானத்தை போல என்ற மிக அருமையான வெள்ளி விழா படத்தையும் மற்றும் மரியாதை என்ற வெற்றி படத்தையும் தந்தவர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்காக உழைத்தவர்களில் மிக முக்கியமானவர். இன்றும் உறுப்பினர்களுக்கு உதவி வருபவர். வானத்தை போல மனம் படைத்தவர். எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க கௌரவ ஆலோசகர் திரு விக்ரமன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு பில்ட்டை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் எப்படி ரமணாவில் வந்து பயங்கர புள்ளி விவரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது வந்து 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வமணிகிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னார். அது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை ஜனவரி 14 பிளான் பண்ணால் நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். அதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டாக. அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அதனால் இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் விழுந்துருன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறந்துட்டேன் நான். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது. நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை ப்ரிவியூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், சார் இந்த படம் வாங்க, கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை, இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் இப்போ மார்க்கெட் டல்லாக இருக்காண்டா. சார் இல்லை சார், அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை, நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதேமாதிரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போல்லாம் டிவியில் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களில் சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும். இப்போ கேப்டன் பிரபாகர் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகர் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன், கரெக்டாக. அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல சரத்குமார்லாம் காமிச்சு, பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு, அப்புறம் தான் கேப்டன் வருவார். கேப்டன் வரும்போது இன்ட்ரொடக்ஷனே பிரமாதமாக இருக்கும். கேப்டனுடைய லெக் ஷாட்டு அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி, ஒருத்தனை போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்கள், மரண்ட்டை. அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஈவன் ஜாக்கி சாரம் கூட பண்ணலாங்க, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கேப்டன் மிரட்டுவார். அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுலாம் இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாம் சும்மா ரோப் கட்டி டூப் போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே, நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் மரியாதையில் ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்காக. ஒரு அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும். அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில். அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷாட்டு, அந்த சூரியனுக்கு ஒரு ஷாட்டு. என்னடா இது, நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை அந்த ஒரு 5 வயசு பையன் அப்படி பார்த்துட்டு, இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. இது என்னடா கேள்வி, நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதட வரும், அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு, அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியலே தீவிரமாயிட்டார். நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் செலுத்தி அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர், அவர்களுடன் இணைந்து பயணித்தவர், படங்களையும் தயாரித்தவர், பல வெற்றி படங்களின் தயாரிப்பாளர், இன்று நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர். சினிமாவில் இவர் இல்லாத நிகழ்வுகளே இல்லை. பிரம்மாண்டமான படைப்பான கேப்டன் பிரபாகரனில் இவரது பங்களிப்பும் உண்டு. அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாகரன் முக்கியமான படம். இந்த படத்தின் மூலமாக கேப்டன்ற ஒரு நடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாகரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ராஹிமன் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பெஞ்சில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாகரனை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாகரன் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு. இன்றைக்கி உலகம் உள்ளளவும் இன்றைக்கி போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன். இந்த படம் ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷோலே படத்தோடைய ஒரு 10% பட்ஜெட்டில் தமிழில் ஒரு ஷோலை எடுத்து கொடுத்தார். அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2வது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பற்றி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம். அந்த செல்லுமணி கூட அப்படியே தோளுக்கு தோல் நின்ற வசனம் லியாகத்-அலிகான். பிற்காலத்தினுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லியாகத்-அலிகானுடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. ஏன்னா அப்படி அனல் தெரிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி எழுதியவர் லியாகத்-அலிகான். அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன்.
அது மாதிரி ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர் அலிகானை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். அதை வந்து அவன் மன்சூர் அலிகானை மோல்டு பண்ணி கொண்டுறதுக்கு செல்லுமணி என்ன பாடுபட்டுருக்கான்றது செல்லுமணிக்கு தான் தெரியும். அது மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம். அது மாதிரி வந்து சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போட்டப்பட்டால் அது வந்து ஆட்டமா சிதறாட்டமா பாட்டு தானே. அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார். இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது. அற்புதமான ஒரு படம். இதிலெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட கொட்ட நடித்த படம் வந்து இந்த படம். ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷாட்டில் அப்படியே ரத்த ஒழுகுழுக நடிச்சிருக்கார். இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கயிறோட ரத்தம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ரோப்பில் வருவார். அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு. அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி அபு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து ஒரு காலத்தை வென்ற படம். அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஐகானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம். அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லாம் வந்து வாழ்த்து நன்றி. இந்த கேப்டன் பிரபாகரன் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் யார் என்றால் இவர்தாம் என்று ஊரே சொல்லும். கூலிக்காரன், உழைப்பறிந்து வாடை வழங்குவதில் நல்லவன். சென்னையின் வடக்கு சீமையிலே இவர் பிறந்தாலும் இவருடைய கிழக்கு சீமையை பார் போற்றும். தமிழ் திரைப்படத்துறையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை, நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை, பல தயாரிப்பாளர்களை வாடாமல் பாதுகாத்து வாழ வைக்கும் வாடிவாசல் கலைப்புலி எஸ் தானு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் இயக்குனர், பெப்சியின் தலைவர், பாசத்துக்குரிய தம்பி செல்வமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, விஜயகாந்த் ஈண்டெடுத்த செல்வன் பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும். ஒரு மனித நேயத்துக்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான். அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்னும் புதுப்பாடகன். என்னை கதை, திரைக்கதை, வசனகர்த்தா, பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனில். அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து, என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடகனை தந்தவர். அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. நாம் கண்முன்னே வாழ்ந்தவர், வாழ்ந்து வள்ளலாக, 8வது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். 24 மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி அன்னமிட்ட கை அவரது. அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம். செல்லுமணி அவர்களை நினைக்கும் பொழுது 2 படங்கள் தான், புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல்ஸ்டோன். வட இந்திய தயாரிப்பாளர்களெல்லாம் போட்டி கொண்டு செல்வமணி அவர்களை படத்திற்காக, இயக்குனருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம். அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன், ஆம், நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன். இந்த புரட்சி கலைஞர் என்றது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்து தான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன்.
மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீ என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது. அதை நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் பனிக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது. அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன். இந்த ஆட்டமா பாட்டமா பாடு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார். அதான் கேட்டேன், எவ்வளோ டான்ஸஸ்ப்பா அப்படின்னு. 60 டான்ஸர் 600 டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார். எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோடு அவங்க புறப்பட்டு வர்றது, காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர், ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள். வாழிய வாழிய வாழி என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ, அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தற்போது கேப்டன் இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், எழுத்தாளர், இயக்குனர், கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இப்போது பிஸியான நடிகர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் RK செல்வமணி அவர்களுடன் துணைத் தலைவராக, பொதுச் செயலாளராக, இப்போது தலைவராக பொறுப்பு வகிப்பவர் திரு RV உதயகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான மேடை. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்றைக்கி அப்படி இருக்குது இந்த இடம், இந்த மேடை. இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பற்றி. விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குனர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. அதனாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார். ஏன்னா நிறைய இயக்குனர்களை உருவாக்கினவர். அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம். RK செல்வமணி அவருக்கு கொடுத்த 2 வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுதர் ஃபிலிம்ஸுடைய அந்த பேரை உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய ஒரு கடினமான உழைப்பாளி. அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய கேமராமேனுங்கெல்லாம் எனக்கு கேமராமேனுங்க சொல்வது, என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் நான். நைட்டெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான், டேயெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான், சாப்பிட மாட்டார் சரியா. அவரும் தூங்க மாட்டார், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார். படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற, இப்போவும் தூங்க விட மாட்டேன்றீங்க இந்த படத்துக்கு. அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன அழகா, எவ்வளவு அழகா அந்த டான்ஸை, அந்த ஸ்வீட், அப்போ அவ்வளவு இன்னசென்ட்டு. இப்போது அதை பற்றி தான் இருக்குது. அப்போ நடித்த அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை, அதாவது
நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும். ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா. அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க. நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான். ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு. அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர், திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன். நன்றி சார். வேலைக்கு வந்துருக்கேன் சத்தியமா யார்ட்டையும் கேட்க முடியாது. நான் அப்படியே சொன்னேன்ல. அவன்ல பேசணும்னா அவ்வளோதான். என்னை கொண்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. ஏதாவது சும்மா எதுவும் பண்ண வேண்டியதான். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்குது. இணை துணை உதவி இயக்குநர்கள் யாராவது இருந்தால் கீழே இருந்தால் கொஞ்சம் மேலே வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நன்றி. நான் பண்ணுறதுன்னா எனக்கே சத்தியமாக தரல. நான் இருக்கேன். சரி போட்டு உண்டாயிரம். சரி இது கூப்பிட்றேன். இளவரசி நம்ம படிக்க அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணுன்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும், இப்போ செல்வமணி கிட்ட கேட்டிருக்கேன் சார் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டாப்லையா. அப்புறம் என்னையா இது, ஏதோ ஒரு 2 பாட்டாவது வெய்யி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லுவார். ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறில் பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து. இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது. அது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் 10 ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்கார். ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை, அதுவும் பின்னணி கோர்வை, ஒவ்வொரு ஷாட்டும். என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன். ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படுத்து பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். 2வது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டி. ஆனால் இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன். என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சின்ன சரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க. நான் 35mm போதுங்க. என்னையா இந்த படம் 35mmன்றான் ராவுதர், இன்னும் உதய் இப்படி பண்ணுறான் அப்படின்னா
விட்றா, அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் கிழக்கு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான், ஆனால் எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிடும். நான் கதையெல்லாம் சொல்கிறேன். அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல. கேப்டனுக்கு இவங்க 2 பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க, இந்த ஆபாவானு ஆர்கேஎஸும். இவங்க தான் எனக்கு எதிரிங்க மெயினாங்க. ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர், இந்த டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங், 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர். இதில் இவங்க பண்ணாது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும், விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்றைக்கும் இந்த மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும், அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுதணும். அது ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார். பசியோடு அந்த பக்கம் போகிறவன்லாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாவது டைனிங் டேபிளை போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது, பிரியாணி. அந்த காலத்தில் நம்ம அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார் எந்த ஆட்டோக்காரங்க காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுத்து பழக்கம் இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என்னை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக வாழ்த்துறை வரங்க விஜயகாந்த் அவர்களின் ஒப்பனையாளர் திரு ராஜு அவர்களையும், காஸ்டியூமர் திரு ராஜேந்திரன் அவர்களின் துணைவியாரையும், மக்கள் தொடர்பாளர் திரு டைமண்ட் பாபு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு விஜய பிரபாகர் அவர்கள், தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்கள், திரு மன்சூர் அலிகான் அவர்கள் ஆகியோர் இணைந்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து 4K ரீஸ்டோர்ட் டிஜிட்டலைஸ்ட் 7.1 ஆடியோ. ஸோ இந்த சிறப்பான வேலையை செய்து தற்போது கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்த கே ராமு அவர்களுக்கு மேடையில் சிறப்பு செய்யப்பட இருக்கிறது. நான் பேர் வாசிக்கிறேன். புகழாக பணியாற்றினாங்க. அதுக்கான நன்றி தான் இந்த நான் முதல்ல பார்க்கும்போது சாதாரணமாக பண்ணியிருந்தாங்க. நான் கார்த்திக்கிட்ட சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் சரியாக வராது கார்த்திக்னு. ஒரே ஒரு 15 நாள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கார்த்திக் அபுகிட்ட பேசிவிட்டு வேறு டெக்னீஷியன்ஸ் கொண்டு ஏறக்குறைய 6 மாதம் இது ஒரு ஃப்ரேமாக இது பண்ணி நான் சொன்னேன், இப்போ படம் ரீரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் நாங்களாம் அதில் ஜாயின் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி மாதிரி இருக்கணும் படம் அப்படின்னு சொன்னோம். அதில் ஒர்க் பண்ண இப்போ டெக்னீஷியன்ஸ் சிஜி பண்ணவங்களாக இருக்கட்டும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க ப்ளஸ் எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். இளைய தளபதி கேப்டன் அவர்கள் நமக்கு 2 வாரிசு கொடுத்துருக்காரு. ஒன்று கலையுலகில் ஒரு வாரிசு சண்முக பாண்டியன், அடுத்து
அரசியலுக்கு ஒரு வாரிசை கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன். கலைத்துறையில் அவர் வெற்றி அடையணும், அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும் வாழ்த்துக்கின்றோம். தேங்க்யூ சார். இளைய தளபதி திரு விஜய், அல்டிமேட் ஸ்டார் திரு அவர் அப்போது இயக்குவதற்கு படங்கள் இல்லை என்று வேதனைப்பட்டார். ஆனால் இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை. இயக்குனர் ஆர்கே செல்வமணியின் அருமை நண்பர், கேப்டனின் பெருமை பாடும் புலமை பித்தன் கேப்டன் பிரபாகரனை வாழ்த்தி பேச சரியான ஆள் இவர். இவர் மனைவி ஒரு கேப்டன், இராணுவத்தில் பணிபுரிகிறார். ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர். மேடையில் சிங்கமாக கர்ஜிப்பதையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்லுமணி சாரோட நண்பரில் அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 பேர்லாம் தூங்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் ஆர்கே செல்வமணி சார், அது ராஜ் அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது. அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்வமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா சொன்னேன்ட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்னன்னால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்கடான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எட்டு போனேன்னா விளக்கமத்து பண்ணி சாத்தி போடுங்க. அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்கால்ஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராக சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்கப்பள்ளி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனு. அது சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நானும் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2வது மாடியில் இருந்தார். 8th வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஷூட்டிங்லேயும் அப்படிம்பார். நான் போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தாண்டா அப்படிம்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன், விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா போன்னு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது யார் சார் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறாங்க. அப்படியா, எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? அது நினச்சுட்டா நீ மொத்தம் இருக்கிற அப்படி தான் சொல்லி அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம்.
உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதோ ஆகுது, விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது, என்னடா பண்ணுறோம். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானு சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானு சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன். அவள் போகட்டும், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னு. இது நீயா, இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள். நான் எப்படி இல்லை, நீ அடித்தேன்னா நான் அத்தனை பேர்த்து அடிக்கணும், அதெல்லாம் அடிக்கணும். நீ அடிக்கலை நான் எப்படி படம் ஒன்றுப்பா, சூர்யா நானுமா அப்படியா, சூர்யா நடிக்குதா, வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டா நான் வந்துட்டேன், போய் சொல்லுங்கள் டைட்டிலாம் வந்துட்டோம், கேமராமேன் ரத்தன வெள்ளம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன், சார் யூனிட்டே வந்திருக்குன்னு. அவனை போன முடியும், உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது, அண்ணே படம் எடுக்க முடியலண்ணே, நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல, இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்கார், நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு மேற்கொண்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீயே ரத்தினவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும், மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போடுறேன், எதுக்கு சூர்யா மாலை செலவுலாம் அப்படிங்கிறார். 3 மணி நேரம், 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்கள். அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுறா, இதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுற. இவ்வளவு நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாகரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு, என்ன சிங்கப்புலி காசு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடான்ட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனும் மேரியடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம், இப்போ பாருங்கள் முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுங்கன்றார். நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு வேற பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா, மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடுகிடலாம் மாட்டி, அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னார். அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு, சார் அவர் தான் சார் சிங்கப்பிள்ளை. ஆமையா நான் நினச்சேன் அவனை கூப்பியாங்க எவ்வளோ அவனோட. நானும் இப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு, ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன். இல்லைண்ணா உங்களுக்கு தொந்தரவு, வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை பண்ணலை, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம், அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்தேன், 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும். சில பேர் இது, அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா, அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்குது, அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேனடையில் இருக்க தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும், அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி
எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியார் இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது, கவலைப்படாமல் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்கு. என்னுடைய 1200 படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். இயக்குனர் திரு வசந்தபாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்றும் வெளிச்சமாகவே இருக்கும். எழிலின் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும். தேசிங்க ராஜா, இப்படி திரையுலகம், சங்கம், அரசியல், பல விழாக்கள் என்று பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள், ஆக்ஷன் கிங் திரு அர்ஜுன் அவர்கள், சின்ன தளபதி திரு பரத் அவர்கள் இவர்களை வைத்து எழுதி இயக்கியவர். பஞ்ச் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். தன் திரைப்படங்களுக்கு ஊர் பெயரையே பேரா வச்சு பேர் எடுத்தவர் திரு பேரரசு அவர்கள். இவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து தர்மபுரி என்ற வெற்றி படத்தை இயக்கியவர். எழுத்தாளர், இசையமைப்பாளர், கவிஞர், இயக்குனர், இன்று பிஸியாகி கொண்டிருக்கும் ஒரு நடிகர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொறுப்பான பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வசனகரத்தை லியாகத்து அலிகானை விட, அவர் எழுதுனதை விட இந்த அம்மா எழுதி பேசுகிறேன். ரங்கநாதன் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு. ரங்கநாதன் வந்து லியாகத்துக்கு போட்டி இறங்கிட்டார். ஓகே, அடுத்த படத்துக்கு செல்வமணி சார் அவரை போட்டுக்கு சார் டைலாக்கு. ஓகே, நல்ல ஒரு நிகழ்ச்சி. ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். 2 பாட்டு பட்டை கிளப்பிடுச்சு. ரிலீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இப்போ மேடை ஏற்றும்போது இந்த படத்தில் நடித்த மன்சூர் அலிகான்லாம் வந்துட்டார் மேலே. எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்திருக்காமே அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அது அந்த குறை எல்லாமே நிறைவேறிச்சு. படம் ரிலீஸ் எப்போ பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலீஸ்க்காக பார்க்கும்போது ரமேஷ்னு அழகாக இருக்காங்க. அது என் வயசாக என்னென்னு தெரில. யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும். மனசில் அடிக்கணும் சார், அது ஓகே தான். இந்த படம் அதான் முடிக்க போகிறோம். நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்க. ஒவ்வொருத்தரும் ஒன்றொரு பேசுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது பேரஸ் வந்துட்டாலே 10 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 9 ஆச்சு, 7:30 அங்கே தான் வரும். 4 பேர் இல்லை, 40 பேர் இருக்காங்க. அதில் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வந்துருச்சு. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த படத்தில் மனசில் அடிக்க ரொம்ப சிறப்பாக இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மனசூலியானுக்கு. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன படித்தா சரி, கேப்டன் பரவாயில்ல, மன்சூர் அலிகான் பண்ண அந்த வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் செல்வமணி சார், எல்லோரும் படம் எடுப்பாங்க, படம் வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டார். ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவருக்கு பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டார். ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கேஎஸ் செல்வமணி சார் அவர். ட்ரெய்லரு சாங்கம் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு. என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாகி போயிடுச்சு. அவர் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து
சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக திரையில பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெறி வந்துடுச்சு. ஆர்கே செல்லுமணி அப்படின்னா என்ன? இயக்குனரா, இயக்குனர் சங்க தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா? ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. ஆர்கே செல்லுமணி என்பது ஆளுமை. ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க, மனிதரை பிறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை, மனுஷனை வாழ்கிற வச்சு தான் மனுஷனை இல்லைங்கிறது. அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர்லாம் இயக்குனர் ஆகிட முடியாது. அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கணும். அப்படி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க இங்கே. அதில் ஒருத்தர் தான் ஆர்கே செல்லுமணி சார். அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார். அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது, இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது, அந்த கதையில் இங்கே இருக்காது. அது ஒரு ஆளுமை. அப்புறம் நான் அடிக்கடி செல்லுமணி சார் வீட்டுக்கு போவேன். போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த ஆள் இப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கார் அப்படின்ட்டு. என்னென்னா நான் வந்து திருப்பாச்சி, சிவாசி இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன். அப்போ புரோக்கர் வந்தார். சார் ஒரு நல்ல இடம் சார், சூப்பர் இடம் சார், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார், பார்த்துடலாம் சார். நான் சரி நானும் போய் பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன், பதட்டம் போய் போச்சு எனக்கு. அவர் காட்டின இடம் என்னென்னா விஜய் சார் வீட்டு பக்கத்தில். எனக்கு ஷாக் ஆச்சு. நமக்கு லைவ் கொடுத்தது விஜய் சார், அவர் வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கணும்னா விஜய் சார் நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு இது பார்ப்பாங்கள்ல. ஆனால் எங்கள் செல்லுமணி சார் விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கிட்டார், இடம் வாங்கிட்டார். அதனால் அங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு. ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எவ்வளோ யோசித்தோம், மற்றவங்களை பற்றி யோசித்தோம். அவர் அதில் அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுதோ அது பண்ணுவார். அதுதான் ஆர்கே செல்லுமணி சார். சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்கள் சார், சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். கேட்கல இப்போ, அதுதான் டைம் ஆச்சு. அவர் டைமே போச்சு. இப்போ எனக்கு டைம் இல்லை, அவருக்கு டைம் ஆனதுனால என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு, சீக்கிரம் முடிச்சிடுங்க. அப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி நிறையா பேசியாச்சு. நிறைய பேச எல்லா உண்மையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா வள்ளல், மற்றவங்களுக்கு பசி ஆற்றுவர், உணவு போகிறவர் எப்படி சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா எஸ்சி சார் சொன்ன மாதிரி தான், நன்றியுள்ளவர், விசுவாசி. தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்குனர் கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும். வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்ததுக்கப்புறம், அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்காந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச டேரக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க, ஜெயிச்ச இயக்குனர் மட்டும் தான் படம் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் 157 படம் பண்ணியிருக்காரு. 150 படத்துக்கு அப்புறமும் புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இடத்துல 52 புது இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. தமிழ் ஃபீல்டில் யாரும் அப்படி இல்லை. காரணம் மனசு. மற்ற ஜெயிச்சவனால் நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும். அப்படி பலரை உருவாக்கினவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு என்னென்னா இப்போது நிறைய பேர் சினிமா, நிறைய பேர், சில நடிகர்கள் சொல்கிறேன், நிறைய நடிகர்களாம் ஏற்கனவே படம் பண்ண இயக்குனர்கள் எல்லாம் சந்திக்க முடியாது. இப்போலாம் அப்போ கிடைக்காது. ஒரு பழைய இயக்குனர் வந்து ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக மூவ் பண்ண முடியாது. மேனேஜரை கேட்டவரை என்ன விஷயமாக பார்க்க வராரு, இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் சந்திக்க முடியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார். ஒரு வெற்றியில் இருக்காரா, பழைய இயக்குனரா, அதெல்லாம் இல்லை. அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே ஒரு பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகரன் ஷோலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம். இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாதுன்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதை விட சூப்பர் எடுக்க முடியாது எடுத்து நிரூபிச்சது தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம். ரீலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும். செல்லுமணி சார், உங்களுக்கு
ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க. நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையத்தள தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்கே செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவரோட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று, ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார், அது எல்லாருக்குமே தெரியும். நான் நீ கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் வந்து நிறையா பேர் வந்து அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே வந்து அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றிய புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர், எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்போது நான் தழுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ரவி, வாய்ஸ் வரலனார். இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம், நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் ஃப்ரீயோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மர கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. சார், இது வந்து கேப்டன் பிறகு அப்புறம் வந்து இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் வந்து மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழித்து புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதையாவது டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம், அதில் ஒரு பிரேக்கு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கதை பண்ணுன்னாரு. போங்க சார், நீங்கள் படமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆகுன்னா சங்கத்தில் உட்காந்துக்குவீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன். எஸ்.ஜே. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு பெரிய டேட்டராக பாருங்கிற ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆகிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போகிறோம். நானும் ஒரு 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆரில் போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்காக உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணுறோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவார் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாண்டான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்குறாரு எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைப்பேனோ அதை விட 4 மடங்கு உழைக்கிறேன். அப்போவும் அதில் ஒரு பெரிய பிரேக் உழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது, பிரேக் உழுது. இப்படியே தொடர்ந்து அவள் படம் பண்ணுறதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏன் இடையூறு வந்து இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். அடடா, இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞன் சும்மாவாக இருந்தார், நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன்னு எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினச்சேன். எனக்கு வந்து ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்னென்னா, இவர் ஈகோ இல்லாத மனிதன். ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போகிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்ட்ரு,
நான் எல்லாம் அந்த படத்துலேயே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில் அந்த காலத்துலேயே கதை கேட்டம்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனாக இருப்போம், நம்மள அவர்கிட்ட வந்து அப்படி அடித்து பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்கிறேன் அப்படின்னு முதுகில் தட்டுவார். அந்தளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார். சொல்கிறேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அதில் நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு திரைக்கதை ஆசிரியராகவோ இல்லை உங்கள் தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்தில் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்கள் காலத்தில் நான் வந்து வில்லனாக வேலை சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வில்லனான, எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டருக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் சார் இல்லை, அந்த கம்பீரமும் இல்லை, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்குது. அந்த காலத்தையும் இருப்பார், இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் கரண்ட் மூடாக இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார். இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்கார், அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், டே வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனால் வீரப்பனாக மாறியே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரு தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெளிவு தெரியுமில்ல, இப்படி தான்டா பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன்டா அப்படின்னாரு. பாருங்கள், நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ளே இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மன்சூர் அலிகான்ட்ட, அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சு தான் ஆர்கே சாருடைய பெரிய வீரர். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷாட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்போலாம் வந்து ஒரு 4 சொட்டு ட்ராப் பண்ணுவானுங்க. ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்தை வாளி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும், அப்படியே கொட்டு முகத்தில் அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணும்போது 20 வயசா சார்? 25 வயசில் அப்படி 28 வயசில் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு. அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போகிற, அதுவும் சந்தன மரம் வெட்டுற இடத்துக்கு போகிற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர். அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சிட்ருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்றைக்கும் ஒரு டிமாண்டபிளாக நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சன் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண செய்யணுடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், திரு விமல், திரு கௌதம் கார்த்திக், இப்படி பல ஸ்டார்களை இயக்கியவர். யார் வாய்ப்பு கேட்டாலும் கொடுப்பவர். துள்ளாத மனங்களையும் தன் திரைப்படத்தில் துள்ள வைத்தவர். எழிலானவர். வேலைன்னு வந்துட்டா இவர் வெள்ளக்காரர். நண்பன்களின் மனங்களை ஆளும் தேசிங்கராஜா. எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எழில் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்வமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் செல்வமணி சார் அவர்களுக்கும் மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இது புஷ்பா ட்ரெய்லர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம், பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும். 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது.
இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டனும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சியும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்போம், யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓ ஓகே அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கும் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்காந்தா என்னோடய படத்தை பார்த்துட்டு என்ன குறைநிலைகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, இது உன் படத்தில் தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறதில்ல. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்வமணி சார்கிட்ட, செல்வமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டேரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் இன்றைக்கி, நீ முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் சூர்யா கிளைமேக்ஸ் படப்பிடிப்பின் போது பிறந்த பிரபாகரன் அவர்கள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை அன்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குனர்கள் படைசூழ படத்தின் இயக்குனர் திரு R.K. செல்வமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது இன்று நிறைவேறி இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பானா லைக் ராவுத்தர் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல, அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம், அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன், அது மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு
அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்களோ இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் இந்த கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசுப்ரமணியம் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மன்சூர் அலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேரோட்டம் இன்றைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். செல்வமணி சார் சொன்ன கழுத்தில் உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணா வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோடனே சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்றைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை இவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இன்னைக்கு யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க,
அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உன்னை உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னோட எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடக்கிறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்சாதிங்க ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையோன்னு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்களும் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும்ன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்றைக்கி லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்றைக்கி கேப்டன் இல்லை, அன்றைக்கி நான் பிறந்தேன் ஆனால் இன்றைக்கி அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதிலாக நம்ம அங்கே போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்றைக்கி நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன், இல்லை நான் போகிறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன், முடிச்சுட்டு நாளைக்கு காலை நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாகருக்கு இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன்ற போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க எங்கள் அப்பாவை நினச்சிட்டே தான் நான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை.
ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கணும்னு அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜயபிரபா இங்கே நான் நிற்கிறேன், எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் அழுதுரு கூட நிறைய சொன்னேன், அழுது மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். நன்றியுரை வழங்குவதற்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். நான் நன்றி உரையை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.